Hey guys, welcome back to குறிமுறை. ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பேசிக் ஃபோல்டருக்குள்ளே லேர்ன் ஸ்ட்ரிங் டாட் ஜேஎஸ் அப்படின்ற ஒரு ஃபைலில் நம்ம வந்து சில ஸ்ட்ரிங் கான்செப்ட் வந்து லேர்ன் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து புது ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். பேக்கேஜ் ஆர் ஃபோல்டர். ஜாவா வேர்ல்டில் வந்து பேக்கேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து ஃபோல்டர்னு தான் சொல்லுவோம். ஜாவா வேர்ல்டில் பேக்கேஜ் சொல்லுவோம். ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து ஃபோல்டர் தான் சொல்லுவோம். பட் பேக்கேஜ் சொன்னாலும் தப்பு கிடையாது. ஓகே, ஸோ புது பேக்கேஜ் இருக்குது லேர்ன் ஸ்ட்ரிங் கான்செப்ட்ஸ் அப்படின்ட்டு. அதுக்குள்ளே ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன்ஸ் டாட் ஜேஎஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். கான்ஸ்லெட் வார் எது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் எது பெஸ்ட், எது யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இல்லைனா இந்த வீடியோ வந்து ரெஃபர் பண்ணுங்கள். சரி, கான்ஸ்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேரியபிளோட நேம் கொடுக்கலாம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வெல்கம் மெசேஜ் அப்படின்னு ஒரு வேரியபிள் இருக்குது. ஓகே, அதோட வேல்யூ வந்து என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹாய், அப்புறம் வந்து வெல்கம் டு குறிமுறை. ஓகே, ஸோ அப்படின்னு நம்ம வந்து ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம். அண்ட் ஸ்ட்ரிங் வந்து ஆப்வியஸாக நம்ம சிங்கிள் கோட்ஸில் கொடுக்கலாம், டபுள் கோட்ஸில் கொடுக்கலாம், இல்லைனா வந்து பேக்டிக்ஸ் கொடுக்கலாம். அண்ட் மூணு விதமாக இருக்குது. ஓகே, அது டெம்ப்ளேட் லிட்ரல்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அப்புறம் சொல்கிறேன். ஓகேவா? சரி, இப்போ ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ப்ளிட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு சொல்லி பார்த்தலாம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வெல்கம் மெசேஜ் என்னோட வேரியபிள் டாட் கொடுத்தோம் அப்படின்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. கரெக்டாக? ஸோ அதில் வந்து ஸ்ப்ளிட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் வந்து நேம்க்கு ஏற்ற மாதிரி வேலையை பார்க்கும். ஸ்ப்ளிட்னா என்ன? ஸ்ப்ளிட்னா பிரித்து கொடுக்குறது. எப்படி பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை ஒன்று பாஸ் பண்ணோம். ஸோ ஸ்ப்ளிட்டில் வந்து இந்த பர்டிகுலர் இருக்குல்ல, ஸோ இது வந்து செப்பரேட்டர் சொல்லுவோம், டிலிமிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஸ்ட்ரிங்காக பாஸ் பண்ணலாம், இல்லைன்னா ரெஜெக்ட்ஸாக வந்து பாஸ் பண்ணலாம். ரெஜெக்ட்ஸ் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். ரெஜெக்ட்ஸ்னால் ரெகுலர் எக்ஸ்பிரஷன், அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போத்துக்கு ஸ்ட்ரிங் பேஸ் பண்ணி போவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, ஹாய்க்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஹாய்க்கும் வெல்கம்க்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. வெல்கம் அண்ட் டூக்கு நடுவில் இருக்குது. அந்த மாதிரி டூ அண்ட் குறிமுறைக்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இப்போ அந்த ஸ்பேஸ் பேஸ் பண்ணி நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன் அப்படின்னா, அப்போ நான் என்ன கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து ஸ்பேஸ் அப்படின்னு கொடுப்பேன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் சப்போஸ் வந்து நான் 2 பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா, இங்கே வந்து நான் வந்து 2 வந்து கொடுப்பேன். ஓகே, ஸோ 2 வச்சு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு ஸ்ப்ளிட்டட் பார்ட் அண்ட் இது ஒரு ஸ்ப்ளிட்டட் பார்ட். ஸோ நம்மக்கிட்ட வந்து 2 ஸ்ப்ளிட்டட் பார்ட்டாக வந்துடும். ஓகே, ஸோ அதாவது ஒரு பாக்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாக்ஸை வந்து நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னா 2 பங்காக பிரியும்ல. ஸோ லெஃப்ட் சைடு ஒன்று, ரைட் சைடு அந்த மாதிரி. ஸோ இப்போ பங்காக பிரிக்குது. ஒரு பாக்ஸ்னாலே உங்களுக்கு என்ன வரும் மைண்டுக்கு அப்படின்னா, அரே அப்படின்ற ஞாபகம் வரும். சொல்கிறேன், ஆல்ரெடி நம்ம வந்து அரே கான்செப்ட் வந்து லேர்ன் பண்ணியிருக்கோம். பேசிக்ஸ் கான்செப்ட் எல்லாமே லேர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்ப்ளிட்டரில் நான் மவுஸ் ஹோவர் பண்ணேன் அப்படின்னா இது என்ன ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ட்ரிங் ஆஃப் அரேயாக வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே, ஸோ ஸ்ட்ரிங் ஆஃப் அரே நம்ம ஆல்ரெடி லேர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நான் வந்து இங்கே சேவ் பண்ண போகிறேன். ஸோ கான்ஸ்ட் ஸ்ப்ளிட்டட் வேல்யூஸ் ஆர் வேல்யூஸ் அப்படின்னு போகிறேன். சும்மா சிம்பிளாக வேல்யூஸ் அப்படின்னு போகிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக எது ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம்னா இந்த 2 பேஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஸோ அரே இருக்குன்னா ஆப்வியஸாக அரேயோட லென்த்து வந்து நம்ம பார்க்கலாம். கரெக்டாக? ஸோ இங்கே வந்து கன்சோல் லாகில் போயிட்டு நான் வந்து வேல்யூஸ் டாட் லென்த் அப்படின்னு லென்த் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ லென்த் கொடுத்தா என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ கண்ட்ரோல் ஜே டெர்மினல் வந்துடும். அண்ட் அதுக்கப்புறம் கண்ட்ரோல் எல் கிளியர் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து லைக் அந்த ஃபைலில் ரன் பண்ண போகிறோம். ஸோ நோட் தென் ஃபாலோட் பை அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கரெக்டாக அந்த ஃபோல்டருக்கு போனோம். ஸோ சிடி ஸ்ட்ரிங் கான்செப்ட் அப்படின்னு ஃபோல்டருக்குள்ளே, அதுக்கப்புறம் நோட் தென் ஃபாலோட் பை அந்த ஃபைல் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா அவிசா ஓடிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லென்த் வந்து 2 வந்திருக்கு. ஏன் 2 வந்திருக்கு அப்படின்னா அவிசா 2 தான் வரும். எனக்கா 2 பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு பாட்டு, 2க்கு அப்புறம் இது ஒரு பாட்டு. ஸோ 2 எங்கே போச்சு அப்படின்னா 2 வந்து காணாமல் போயிடும் அப்படின்னு இந்த சென்ஸ் லைக் இது வந்து கன்சிடர் பண்ணாது. ஸோ 2லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கோ அது ஒரு பாட்டு, ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கோ அதெல்லாம் வந்து ஒரு பாட்டு. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அதே வந்து இப்போ நம்ம வந்து ஸ்பேஸ் வச்சு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம். இங்கே டேரெக்டாக ஸ்பேஸ் கொடுத்துடலாமா? தப்பு இல்லையான்னு கேட்டிங்கன்னா தப்பு இல்லை. ஏன் அப்படின்னா நான் லாஸ்ட் வீடியோவில் என்ன சொன்னேன், ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம டைப் பண்ணுற எல்லாமே கேரக்டர் தான். ஸோ ஸ்பேஸ்ன்றது ஒரு கேரக்டர் தான். இப்போ நான் ஸ்பேஸை வச்சு நான் வந்து லென்த்தை பார்க்குறேன் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 வருது. எப்படி? ஸோ இது வந்து ஒரு ஸ்பேஸா? ஸோ இங்கே வந்து 1 இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே 2 இருக்குது. ஸோ இங்கேயும் ஒரு ஸ்பேஸா? ஸோ இங்கே வந்து
3 இங்கே 4. அதாவது லைக் ஸ்பேஸை வச்சு நம்ம ஓகே நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியே காட்டுறேன். ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கன்சோல் லாகில் போயிட்டு அந்த வேல்யூஸ் வந்து டேரெக்டாக அரே தானே, ஸோ டேரெக்டாக பிரிண்ட் பண்ணலாம் இல்லையா. ஸோ அரே ஸ்பிளிட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா அழகாக ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் வந்துச்சு. ஸோ ஆப்வியஸாக அரே, ஸோ ஆப்வியஸாக வந்து ஸ்பேஸ் பேஸ் பண்ணி பிரிச்சிருக்கனால நம்மளுக்கு வந்து லைக் 4 வந்திருக்கு. ஓகே ஸோ இது ஆக்சுவலி வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் இன்டர்வியூ கொஸ்டின் தான். அதாவது ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துட்டு அதில் இருக்கிற நம்பர் ஆஃப் வேர்ட்ஸை வந்து கண்டுபிடிங்க அப்படின்வாங்க. ஸோ இது வந்து ஒரு சென்டென்ஸ் தானே. சென்டென்ஸ் அப்படின்னா என்ன, ஒரு நம்பர் ஆஃப் லைக் 1 or more கேரக்டர்ஸ் வந்து வேர்டு அப்படின்னு சொல்லுவோம். 1 or more வேர்ட்ஸ் வந்து சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் கரெக்டாக. ஸோ இது வந்து ஒரு சென்டென்ஸ். இப்போ இது சென்டென்ஸாக இல்லையானு எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னா ஆப்வியஸாக அந்த ஸ்பேஸ் பேஸ் பண்ணி. ஸோ ஹாய்ன்றது ஒரு வேர்டு, வெல்கம்ன்றது ஒரு வேர்டு, டூன்றது ஒரு வேர்டு, குறிமுறைன்றது ஒரு வேர்டு. ஸோ 4 வேர்டு சேர்த்து ஒரு சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் கரெக்டாக. ஸோ அதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஸ்பேஸோட அந்த செப்பரேட்டர் ஆர் டிலிமிட்டர் பேஸ் பண்ணி. ஸோ இதை நம்ம ஸ்பேஸ் கொடுத்தனால வேல்யூஸ் வந்து என்ன வரும் அப்படின்னா லென்த் அப்படின்னு வரும். ஸோ லென்த் என்ன ரிட்டர்ன் பண்ணியிருக்கு 4 அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த சென்டென்ஸில் எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னா 4 வேர்ட்ஸ் வந்துருக்கு. ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஆர் ஜாவா, இதே சேம் கான்செப்ட் தான் ஜாவாலேயே இருக்கும். ஸோ ஒரு சிம்பிளான ப்ரோக்ராம். ஓகே இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். ஸோ ஸ்ப்ளிட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஆப்வியஸாக லைக் நம்ம பாஸ் பண்ணுற டேட்டா பேஸ் பண்ணி அரேஸாக ரிட்டர்ன் பண்ணோம். ஓகேவா. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம ஒரு ப்ரோக்ராம் ஒன்று கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஹாய் வெல்கம் டு குறிமுறை இருக்குல்ல. ஸோ இது வந்து ஆக்சுவலி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரிவர்ஸ் பண்ண போகிறோம். ஓகே ஸோ ரிவர்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா குறிமுறை ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் 2 வரும், அதுக்கப்புறம் வெல்கம் வரும், அதுக்கப்புறம் ஹை வரும். ஓகே ஸோ ரிவர்ஸ் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா நிறைய வேஸ் இருக்குது. ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் வே வந்து ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அது ஸ்பேஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இந்த மாதிரி ஸ்பேஸ் பேஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆப்வியஸாக ஒரு லூப் ஒன்று தேவை. ஸோ அந்த லூப்பில் வந்து லைக் இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி நம்ம போகணும் கரெக்டாக. இப்போ லூப்போட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே என்ன பண்ணுவோம், இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், ஐயோட வேல்யூ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் இங்கே நம்மளுக்கு என்ன வேணும், ரிவர்ஸ் வேணும். அப்போ ஐ வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அதோட லென்த் பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து லெட் ஐ ஈக்குவல் டு வேல்யூஸ் டாட் லென்த், அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம், லென்த் -1. ஓகே அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஐ ஷுட் பி கிரேட்டர் தென் அதோட லென்த் கிரேட்டர் தென் 0. ஓகே அண்ட் ஐ ஷுட் பி -. ஓகே அதாவது என்ன கான்செப்ட் அப்படின்னா ஏன் லென்த் -1 அப்படி பண்ணுறோம் அப்படின்னா லைக் லென்த் வந்து என்ன வரும், இதோட லென்த் வந்து 4 அப்படின்னு வரும். பட் அரே ஆஃப் 4 கொடுத்திங்கன்னா ஆப்வியஸாக வந்து நல் வரும். ஓகே அரே ஆஃப் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால அரே ஆஃப் 3 வரைக்கும் தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து லென்த் -1 பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் வந்து என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறிமுறை அப்படின்னு வரும். இங்கே ஏன் கிரேட்டர் தென் 0 போட்டிருக்கோம் அப்படின்னா லைக் இங்கே ஆக்சுவலி வந்து கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 0 வரும். எனக்கு நம்மளுக்கு வந்து 0வும் தேவை. ஓகே அப்புறம் ஐ மைனஸ் அப்படின்னா ஒன்றா நெகட்டிவாக போகும். ஓகேவா. ஸோ இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தலாம். ஓகே ஸோ கன்சோல் லாக் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்தலாம். ஸோ வேல்யூஸ் ஆஃப் ஐ அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இப்படி தானே நம்ம ஒரு ஆக்சஸ் பண்ணோம் ஒரு ஒரு அரேயை. Ctrl+J ஆப்வியஸாக லைக் எல்லாம் ரன் பண்ணி பார்த்தலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா குறிமுறை வந்திருக்கு, 2 வந்திருக்கு, வெல்கம் வந்திருக்கு, ஹை வந்திருக்கு. ஸோ நினச்ச மாதிரியே கரெக்டாக வந்து ரிவர்ஸ் பண்ணிட்டோம். பட் இந்த மாதிரி ஒரு வேர்டாக காட்டணுமா, இல்லை ஒரே சென்டென்ஸாக தான் காட்டணும். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக வந்து புது ஸ்ட்ரிங்கில் வந்து ஸ்டோர் பண்ணோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருப்பி இங்கே வந்து லெட் ரிவர்ஸ் எஸ்டிஆர் ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் அப்படின்னு போட்டுட்டு அதோட வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு வந்து எம்டியாக வைக்க போகிறோம். ஸோ டபுள் கோட்ஸ் அப்படின்னா எம்டி வேல்யூ ஒரு டிக்ளேர் பண்ணிட்டோம், இனிஷியலைஸ் பண்ணிட்டோம், பட் வேல்யூ இதில் ஒரு எம்டியாக இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இங்கே வர வேல்யூஸை வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணாமல் அதை வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகே ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் ப்ளஸ் வேல்யூஸ் ஆஃப் ஐ. அதாவது என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எம்டியாக இருக்கும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம், ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்கை வந்து வேல்யூஸ் ஆஃப் ஐ. ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன வரும், குறிமுறை அப்படின்னு வரும். ஸோ அது வந்து ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு திருப்பி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 வரும். ஸோ அதையும் வந்து ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் பண்ணிட்டோம். ஸோ வர வேல்யூஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிட்டு லாஸ்ட்டாக லூப் முடிஞ்ச அப்புறம் நம்ம வந்து அதை வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே ஸோ இப்போ இதை ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அழகாக வந்து வந்திருக்கு. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா ஸ்பேஸ் இல்லாமல் வந்துருக்கு. ஸோ நம்ம ஸ்பேஸை வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேல்யூஸ் ஆஃப் ஐஸ் ஆட் பண்ணுறோம்ல, அதுக்கப்புறமே திருப்பியும் வந்து ஒரு ஸ்பேஸை வந்து நம்ம வந்து மேனுவலாக ஆட் பண்ணி விட்டுருப்போம். ஓகே ஸோ இங்கே வந்து நம்ம வந்து திருப்பி இதை ரன் பண்ணோம் அப்படின்னா குறிமுறை டு வெல்கம் ஹாய் அப்படின்னு. ஸோ ஹாய் வெல்கம் டு குறிமுறை வந்து அழகாக ரிவர்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இது இங்கே நம்ம ஏன் ஸ்பேஸஸ் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆப்வியஸாக நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்க வந்து ஸ்பேஸ் பேஸ் பண்ணி தான். ஸோ அது வந்து கன்சிடர் ஆகாது. அதனால் நம்ம இங்கே வந்து ஒரு ஸ்பேஸை வந்து ஆட் பண்ணியிருக்கோம்.
அண்ட் இப்போ நீங்கள் கேட்கலாம் ஸ்ட்ரிங் வந்து 1 வந்து நீங்கள் வந்து ஒன்ஸ் டிக்ளேர் பண்ணிட்டீங்க அப்படி 1 இனிஷியலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து மாற்ற முடியாது சொன்னீங்க. பட் இப்போ எப்படி பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோலையும் அதே தான் சொன்னேன், மாற்ற முடியாது. பட் ரீஇனிஷியலைஸ் பண்ணுற வரைக்கும் ஸோ நம்ம வந்து இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரீஇனிஷியலைஸ் பண்ணுறோம், ஈக்குவல் டு போட்டு திருப்பி அதே வேல்யூ தானே சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ அதனால் ஆப்வியஸாக அது வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ அவ்வளோ, இந்த வீடியோக்கு அவ்வளோதான். ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன்னா என்னென்னு புரிஞ்சுக்கணும் நம்புகிறேன். ஸோ அது பேஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கற்றுக்கிட்டோம், ஒரு டெமோ ப்ரோக்ராமும் கற்றுக்கிட்டோம். ஓகே, இதை இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து ஸ்பைஸியாக ஆக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த ரிவர்ஸ் பண்ணியிருக்கோம்ல, ரிவர்ஸ் பண்ணியிருக்கதே வந்து ஒரு வேர்டையும் ரிவைஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நான் வந்து கொடுத்துருக்கிற சென்டென்ஸை டைரெக்டாக ரிவர்ஸ் பண்ணி போட்டுட்டேன். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவுட்புட் எப்படி வரணும் அப்படின்னா, ஹாய் வெல்கம் டு குறிமுறை இருக்குல்ல, ஸோ குறிமுறை டு வெல்கம் ஹாய் அது கரெக்டு தான். ஆனால் குறிமுறை வேர்டில் இருக்கிற ஸ்பெல்லிங்கும் வந்து அப்படியே ரிவர்ஸில் வந்து வரணும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதை ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும், அதை நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ கால் தான். டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. அண்ட் நான் அப்பப்போ ப்ரோக்ராம் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன அசைன்மெண்ட்லாம் கொடுப்பேன். அதுக்கு வந்து மேபி சொல்யூஷன் நானே கொடுப்பேன். பட் நான் கொடுக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எனக்கா வீடியோ கேட்கும் போது உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம்லாம் வரும். ஓகே, ஸோ மொத்தமாக லேர்ன் பண்ணிட்டு மொத்தமாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. அதெல்லாம் வந்து ஒர்க்கே ஆகாது. கண்டிப்பாக எனக்கு ஒர்க் ஆகாது. ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த வீக்குள்ளே ஒரு 2 நாளுக்குள்ளே, எனக்கா நேற்று படித்ததே இன்றைக்கி வந்துடும். அந்த மாதிரி இருக்கும்போது இதெல்லாம் வந்து லைக் ஆப்வியஸாக. ஓகே, ஸோ உங்களுக்கு நிஜமாலே ஒரு ஆட்டோமேஷனுக்குள்ளே போகணும், நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீடியோஸை மட்டும் உட்காந்து பார்க்காதீங்க. ஓகேவா? சரி, இந்த வீடியோ கால் தான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய், டேக் கேர்.